புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாக லீன் அன்லீன், ஃப்ரீஸ் அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 19 செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 5,76,000 ஆகும். மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான உங்கள் பெயர்களில் புதிய மற்றும் தங்களிடம் ஏற்கனவே இருக்கும் வங்கி கணக்குகள் மற்றும் புதிய சிம் கார்டுகளை இணைய குற்றங்கள் புரிவோருக்கு பண தேவைக்காக விற்பது மற்றும் மற்றவர்களிடம் இருந்து வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ஏடிஎம், கிரெடிட் கார்டு, CVV பின் நம்பர், OTP மற்றும் MPIN விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் OTP பின் நம்பரையும் கேட்க மாட்டார்கள். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று, பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் அல்லது இன்ஸ்டால் செய்யாதீர்கள். ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரிந்த நபர்களிடம் இருந்தோ YONO SBI என்ற ஆப் லிங்க் ஆனது பரிமாறப்பட்டு வருகின்றது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும். உங்கள் ஏடிஎம், கிரெடிட் கார்டு, CVV பின் நம்பர், OTP மற்றும் MPIN விவரங்களை எக்காரணத்தை கொண்டு எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் OTP பின் நம்பரையும் கேட்க மாட்டார்கள். இதுபோன்ற தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் யுக்திகள் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேலதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பது சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் அறிவுரைகளை வழங்கினார்.